ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பேக் லிங்க் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம 1000 பேக் லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1000 பேக் லிங்க்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஓகேங்களா? தென் உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் பேக் லிங்க்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி பேக் லிங்க்ன்றது ஒன்று பில்ட் பண்ணிக்க முடியும். தென் நாம் அது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறோம், தென் அது உங்களுக்கு எந்த விதத்தில் ஃபாஸ்ட்டாக இன்டெக்ஸிங் நடந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுன்றது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் நேம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டொமைன் நேம் உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா தெளிவாக தெரியும். சரிங்களா? ஸோ யூசர்ஸ் கொடுத்தது என்ன அப்படின்னா, டொமைனுக்கான கீவேர்ட்ஸ் கொடுத்து எனக்கு டொமைன் பேருக்கே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமளும் சக்ஸஸ்ஃபுல்லாக டொமைனுக்கான பேக் லிங்க்ஸ் அதாவது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி டெலிவரியுமே கொடுத்துருவோம் ரிப்போர்ட்டை. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்டேட்டும் 15% மேலே அப்டேட்டுமே ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ யூசர்ஸ் டொமைன் நேம் கொடுத்துருக்காங்க. டொமைன் நேம்லேருந்து பேக் எண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸுமே இதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ரேண்டமாக 4 கீவேர்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுவோம். பட் ஆனால் கீவேர்ட்ஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா ஒரு டொமைன் நேம் தான் கீவேர்ட்ஸாக கொடுத்ததால் நம்ம டொமைன் நேமுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஒட்டுமொத்த கீவேர்ட்ஸுமே இன்றைக்கி ரேஞ்சுக்கு இவ்வளோ தான் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. தென் அடுத்ததாக நம்ம பேக் லிங்கை பில்டு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, தென் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்குன்றது நம்ம ஏக்ரஃப் அண்ட் மோஸ்ட்டில் நம்ம செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏக்ரஃபில் ஓகேங்களா. ஸோ ஏக்ரஃபில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 1000 பேக் லிங்க்ஸ் பில்டு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் 451 பேக் லிங்க் எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகிடுச்சு. இது 7 டேஸில் அப்டேட் ஆகிருக்கு நண்பா. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 டேஸ் ஆர் 10 டேஸ்க்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இதுவுமே அப்டேட் ஆகிடும். அதாவது கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிடும். எப்போவுமே 15% மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு மேலே வரக்கூடிய பேக் லிங்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேட்டா நம்ம ஃபீட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டொமைனுக்கு ஸ்பேம் ஸ்கோர் ஏறிடக்கூடாது. அதே போல் கூகுளில் பெனால்ட்டி விழுந்துடக்கூடாது. 1000 பேக் லிங்க் கொடுத்தாலும் அதே மெத்தடு தான், 1,00,000 பேக் லிங்க் கொடுத்தாலும் அதே மெத்தடு தான். ரீசன் என்ன அப்படின்னா 15%ன்றது ஒரு லிமிட்டு. அதுக்கு மேலே போகுது ஒரே நாளில் அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நம்மளுடைய ஒர்க்கிங் மெத்தடு. ஓகேங்களா? நீங்கள் அதாவது நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே பேக் லிங்க்ன்றது அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ஒர்க்கிங் மெத்தடு. தென் இவருக்கு பார்த்தாச்சுன்னா ஆவரேஜாக கிட்டத்தட்ட 1 வீக்கில் 451 பேக் லிங்க்ன்றது அப்டேட் ஆகிடுச்சு. தென் இது நாளைக்கு திடீர்னு 1000 காட்டலாம். புரியுதுங்களா? நாளானிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா 100 கூட காட்டும். ஏக்ரஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு காட்டவே காட்டாது. சீரியஸாக சொல்கிறேன். இப்போ டொமைன் ரேட்டிங் வைஸ் பார்த்தாச்சு அப்படின்னா 0.4 இருக்கா, நீங்கள் செக் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அது திடீர்னு 5 காட்டலாம், 10 காட்டலாம், ஏன் 30 40 கூட காட்டலாம். ஓகேங்களா? எப்போயுமே ஏக்ரஃப் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, உங்களுடைய டொமைனுக்கான ரேட்டிங் அதாவது 5 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 எவ்வளோ இருந்தாலுமே சரி, அதே போல் பேக்லிங்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? ஏக்ரஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பேக்லிங்ஸ் திடீர்னு காட்டும், திடீர்னு 0ன்னு காட்டும், திடீர்னு 1000 கரெக்டாக இருக்கிற போல் காட்டும். அது எவ்வளோ கன்ஃபியூஷன் படுத்தும். எப்போயுமே ஏக்ரஃபில் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஓகே அப்டேட் ஆகிடுச்சு, அதோட நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் மோஸ்ட்லி நம்மளுக்கு எவ்வளோ அப்டேட் ஆகுதோ அதுதான் நமக்கு ஸ்டாண்டர்டாக நிற்கும். சரிங்களா? ஸோ இந்த டொமைனுக்கான யூஆர்எல் இந்த இடத்த தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். டொமைன் நேமுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் சொன்னோம் இல்லையா. தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்ரஃபில் எவ்வளோ பேக்லிங்ஸ் இப்போதைக்கு அப்டேட் ஆகிருக்குன்றது உங்களால் பார்க்க முடியும். அதே போல் நம்ம எடுத்திருக்க அதாவது நம்ம பேக்லிங்க்கு பில்டு பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கான டொமைன் ரேட்டிங்குமே பாருங்கள் 83 அதே போல் 4 84 48 இது போல் இருக்கக்கூடிய வெப்சைட் ஆல்ரெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? சும்மா பேருக்கு நம்ம எடுத்தங்கூத்தோ நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். என் வெப்சைட்டுக்கு நான் எப்படி பண்ணுறேனோ அது போல் தான் என்னோட கிளைண்ட்டோட வெப்சைட்டுக்கும் சரி, தென் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே குவாலிட்டி தான். இந்த குவாலிட்டி வைஸ் நம்ம எங்கேயுமே காம்ப்ரமைஷன்றது ஒன்று பண்ணவே மாட்டோம். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் ப்ரோ நீங்கள் 1000 பேக் லிங்க் சொல்கிறீங்களா ப்ரோ, 1000 பேக் லிங்க் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, நண்பா நாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தாச்சுன்னா நாம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். 1 பேக் லிங்க் பார்த்தீங்கன்னா 1 ரூபீஸ்னு நான் கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ஒரு பேக் லிங்க் உன்னால் 1 ரூபா கொடுத்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்கள் நான் 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 10 பேக் லிங்க் போட்டு கொடுங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். என் சிஸ்டம் ரன் பண்ணுற அதாவது அந்த இபி பில்லுக்கான அமௌண்ட்டு கூட எனக்கு கொடுக்கலாம். நீங்கள் எப்படி அவர்கிட்ட நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த 25 மினிட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் ஒருத்தான்னு நினச்சி பாருங்கள். அது செட் ஆகாது. ஸோ அதுக்குனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1000 பேக் லிங்க்ஸ் ஆர்டர் கொடுங்க. மினிமமாக 1000 பேக் லிங்க் ஆர்டர் கொடுங்க. அந்த 1000 பேக் லிங்க் நான் எண்ணி 1 வீக்கில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இதில் எந்த மாற்றமே இருக்காது. அப்டேட் ஆகிடுச்சு உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா மட்டும் எனக்கு ஃபர்தரான ஆர்டர்ஸ் கொடுங்க பல்காக. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா
எனக்கு 1,00,000 பேக்லிங்க் பில்டு பண்ணணும்னு சொன்னார். புரியுதுங்களா? ஸோ 1,00,000 பேக்லிங்க் பில்டு பண்ணணும் அப்படின்னும்போது நான் 1,00,000 கேட்குறேன் அப்படின்னும்போது நீங்கள் எடுத்த உடனே 1,00,000 தூக்கி அப்படியே ஒன்று கொடுத்துட போகிறது கிடையாது எனக்கு. ஓகேங்களா? ஸோ டெஸ்டிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? அதுபோல் அந்த 1000 பேக்லிங்க்ன்றது நீங்கள் டெஸ்டிங் பாருங்கள். உங்களுக்கு அந்த 1000 பேக்லிங்க் எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகுதுன்னா எனக்கு ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏகிராஃபில் வந்து பார்க்குறீங்க. ஏகிராஃபில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரீ டூல்ன்றதால கொஞ்சம் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். ப்ரீமியம் எடிஷன்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த டேட்டாமே நம்ம எங்கிருந்தே கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? தென் அடுத்ததான் நம்ம வந்து மோஸ்க்கு போயிடலாம். தென் மோஸ்ட்லியுமே வந்து பாருங்கள் டொமைனுக்கான யூஆர்எல் அந்த இடத்த போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ டொமைனுக்கான ஏஜ் கிட்டத்தட்ட 1 இயர் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 டேஸ் ஆவரேஜ் பண்ணி இருக்குன்னா வச்சுக்கலாம். ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா தென் கிட்டத்தட்ட டொமைனுக்கான அத்தாரிட்டி ஓகேங்களா 55 இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல ஒரு வேல்யூன்னு சொல்லலாம். என்ன ப்ரோ ஆச்சபுச்சுனா நல்ல வேல்யூன்னு சொல்கிறீங்க, எனக்கு சரியாக புரியல அப்படின்னா நண்பா, கூகுளில் இந்த போல் டொமைன் அத்தாரிட்டி 50 கொண்டு வர்றதுன்றது சர்வசாதாரணமாக கொண்டு வர முடியாது. ஆக்சுவலி எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸி. நான் நினச்சேன்னா 3 நாளில் 2 நாளில் கொண்டு வந்துட முடியும் என்னால். புரியுதுங்களா? பட் ஆனால் ஒரு 15% டொமைன் அத்தாரிட்டி இருக்குன்னும் போது கூகுளுக்கு ரொம்பவே ட்ரஸ்டபுளாக தெரியும். அதே போல் இது போல் எஸ்இஓ அதாவது ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் சரி, அதே போல் எஸ்இஓ ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் சரி, இது போல் 15% எஸ்இஓ ஸ்கோர் அத்தாரிட்டி இருக்குனாவே அந்த வெப்சைட்டில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறாங்கன்ற அத்தாரிட்டி வந்து அங்கே தான் காட்டும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப வெப்சைட்டுக்கு வந்து இந்த ஆக்சுவலி இந்த அத்தாரிட்டியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்தங்கூத்தனெலாம் வந்துடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிலவெண்ட்டாக இப்போ டொமைன் அத்தாரிட்டி 50 இருக்குது, என் வெப்சைட்டுக்கு ஒரு 59 இருக்குன்னா என் வெப்சைட்லேருந்து உனக்கு ஒரு பேக்லிங்க் கொடுக்கணும், உனக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 அத்தாரிட்டி ஏறும். ஓகேங்களா? ஸோ இது போல் ரிலவெண்ட்டான இருக்கக்கூடிய வெப்சைட் எடுக்கிறதா மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக வந்து டொமைன் அத்தாரிட்டின்றது ஒன்று நம்மளால் ஏற்றவே முடியும். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி 55 இருக்குது. நாம் பேக்லிங்க் சைஸ் பார்த்தாச்சுன்னா 1000 பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்தோம் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 596 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதில் மோஸ்ட்டில். சரிங்களா? ஸோ குவாலிட்டி பேக்லிங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 420 குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் இருக்குது. ஸ்பாம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்குது. ஓகேங்களா நண்பா? அது இல்லாமல் பேக்லிங்க் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ப்ரோ எனக்கு ஆல்ரெடி ஸ்பாம் ஸ்கோர் இருக்குது ப்ரோ, ஸ்பாம் ஸ்கோர் இருக்கும்போது பேக்லிங்க் பில்டு பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்பாம் ஸ்கோர் இருக்குன்னா கூட அந்த ஸ்பாம் ஸ்கோர் என்னால் பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா குறைக்க முடியும். இதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், என்னால் குறைச்சி தர முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஸ்பாம் ஸ்கோர் நான் தப்பாக அனதர் ஃப்ரீலான்ஸ் ஹையர் பண்ணி எனக்கு ஸ்பாம் ஸ்கோர் ஏற்றி விட்டுட்டாங்க, அல்லது கோர் அப்டேட் கூகுளில் வந்துட்டு பிறகு எனக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறி போச்சு, இப்போ நான் பேக்லிங்கே பில்டு பண்ணல, அப்படி இருந்துமே என் வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் ஏறிடுச்சு, இது போல் எந்த ப்ராப்ளத்தால் உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் ஏறியிருந்தாலுமே என்னால் வந்து பேக்லிங்க் மூலிமா உங்களுக்கான ஸ்பாம் ஸ்கோர் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். அது வந்து ஸ்பாம் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் உடனேலாம் ரெடியூஸ் ஆகாது நண்பா. அதாவது பேக்லிங்க் அப்டேட் ஆகிற மாதிரி உடனே 1 வீக்லாம் உங்களுக்கு ஆகாது. அதே 3 மந்த் வரைக்கும் பேக் ஹண்டில் டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஆனால் கம்பல்சரி ஸ்பாம் ஸ்கோர்ன்றது ஒன்று ரெடியூஸ் ஆகுன்றது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? தென் இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் அத்தாரிட்டி 40% இருக்குது. தென் ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர்ன்றது 61% இருக்குது. ஓகேங்களா? தென் மோஸ்ட்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து இருக்குது. தென் அடுத்ததாக இந்த வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரி வந்து நம்ம செக் பண்ணிடலாம். அடுத்ததாக தென் இந்த வெப்சைட்டுக்கு பாருங்கள் 2022 8வது மாதத்துலேருந்து புஷிங் நடந்திருக்கா? ஓகேங்களா? தென் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 2025 2வது மாதத்துலேருந்து ஒரு புஷ்அப் ஒரு கெயின் அப் கிடச்சிருக்குங்களா? ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாலே எல்லாமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தென் எந்தெந்த டேட்டில் எப்படிலாம் வந்து இங்கே அத்தாரிட்டின்றது ஒன்று இருக்குன்றது நீங்கள் நல்லா அந்த இடத்த பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? 2025 4வது மாதம் டொமைன் அத்தாரிட்டி 55 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது போல் மோஸ்ட்டில் மட்டும்தான் இது போல் ஸ்டாண்டர்டாக நிற்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? பாருங்கள் 37 37 39 அதுக்கப்புறம் குறைய கிடையாது. 39 குறைய கிடையாது. ஓகேங்களா? அதை மீறி மோஸ்ட்டில் குறைஞ்சாலுமே உங்களுக்கு 2லேருந்து அதிகபட்சம் 3க்குள்ளே இவ்வளோ தான் குறையுமா தவிர ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர்னு வந்து 100 பேக்லிங்க் காணாமல் போகலாம். இப்போ ஏகிராஃபில் டொமைன் ரேட்டிங்ன்றது 70 வச்சுருந்தாலும் சரி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 50 தான் காட்டும். ஓகேங்களா? 1 வீக் கழிச்சு 20 தான் காட்டும். இது போல் கன்ஃபியூஷன் படுத்திக்கிட்டே இருக்கும் ஏகிராஃப். அதாவது இந்த ரிப்போர்ட்டில் புரியுதுங்களா? 0.4 இருக்குல்ல ஏகிராஃப் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா. ஓகேங்களா? ஸோ ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நம்மளால் நிறுத்தவே முடியாது. அது என்னால் மட்டும் இல்லை, எந்த ஃப்ரீலான்சராலையும் ஏகிராஃப் வந்து ஸ்டாண்டர்டாக கன் மாதிரி நிற்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 6 மாதம் இருக்கும் கன் மாதிரி, அடுத்து 6வது மாதத்தில் நீ செக் பண்ணும் போது உங்கள் வெப்சைட்டுக்கு நீ எவ்வளோ டொமைன் ரேட்டிங் வச்சுருந்தாலும் சரி அதில் 15% கூட இருக்கிறது ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து
நம்ம இப்போ பேக் லிங்க் பில்டு பண்ணுறோம் இல்லையா, அந்த வெப்சைட் வந்து லைவ்ல இருந்தால் தான் வந்து இந்த டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க டொமைன் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துருக்கக்கூடிய பேக் லிங்க் வந்து அவங்க வெப்சைட்டில் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே உடனே ரெடியூஸ் ஆகும், உடனே ரீபிலட் ஆகும் ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக கிடையாது, மோஸ் ஓகேங்களா. டொமைன் அத்தாரிட்டி மட்டும்தான் நம்மளால் ஸ்டாண்டர்டாக எப்பவுமே வச்சுக்க முடியும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு இது போல் உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் பேக் லிங்க் பில்டு பண்ணணும், டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கும் என் வெப்சைட்டுக்கு இது போல் டொமைன் அத்தாரிட்டி 50 கொண்டு வரணும் ப்ரோ, டொமைன் ரேட்டிங் 50 கொண்டு வரணும் ப்ரோ, இல்லை ப்ரோ என் வெப்சைட்டுக்கு 1 மில்லியன் பேக் லிங்க் வேணும், இது போல் உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ என்னால் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணி தர முடியும். ஓகேங்களா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நண்பா. ஓகேங்களா? ஏன்னா வந்து 1 வீக்கில் ஒரு பேக் லிங்க்ன்றது அப்டேட் ஆகிறது வந்து யாராலையும் வந்து இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஓகேங்களா? பேக் லிங்க் வந்து எதனால் நான் போடுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கோர் அப்டேட் வரும்போதும், அதாவது கோர் அப்டேட் எப்போ வரும்னா 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வரும், அல்லது 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வரும், அல்லது 8 மந்த்துக்கு ஒன்ஸ் கூட வரும். கோர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்தது யாராலையுமே சொல்ல முடியாது. நமக்கு வந்து ஒரு சில லீக் ஆகும் வெளியே. ஓகேங்களா? கோர் அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஃபர்தராக வேலை செஞ்சு கோர் அப்டேட் வரப்போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரெடியாக நம்ம சைட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோர் அப்டேட் வந்தாலுமே உங்களுடைய ரேங்கிங் பொசிஷன்ன்றது அடி வாங்கவே வாங்காது. ரீசெண்ட் வந்து ப்ரோ என் வெப்சைட் எப்படி ப்ரோ அடி வாங்கியிருக்கு கோர் அப்டேட்டில் இல்லைன்றதை எப்படி செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி தான் நண்பா. ஓகேங்களா? நீங்கள் டொமைன் வந்து அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரியில் செக் பண்ண இதில் போய் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டொமைன் ரேட்டிங் குறைஞ்சிருக்கு, சாரி டொமைனை வந்து ரேட்டிங் வந்து இந்த அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் புஷ்அப் இருக்குங்களா கிராஃபில், இது போல் உங்களுக்கு வந்து சடனாக வந்து 3 குறைஞ்சிருக்கலாம், 4 குறைஞ்சிருக்கலாம், ஏ கிராஃப் வந்து உடனே பேக்லிங்க் வந்து அடி வாங்கியிருக்கலாம். அது இல்லாமல் இன்னுமே இது வந்து அத்தாரிட்டியாக நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஆல்ரெடி ரேங்க் ஆகிருக்கு இல்லையா, போஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் பேஜஸ் எனிபடி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த பேஜஸ் இருந்தாலும் சரி, எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா? நீங்கள் உங்களுடைய கூகுள் சர்ச் கன்சோலில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பேஜஸ்க்கு வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து பொசிஷன் அண்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்போது டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய ஆல்ரெடி ரேங்க் ஆனது வந்து சடனாக வந்து பொசிஷன் இறங்கியிருக்கலாம், 5க்கு வந்திருக்கலாம், 8க்கு வந்திருக்கலாம், 9க்கு வந்திருக்கலாம். அதுபோல் பொசிஷன் இறங்கியிருக்கு அப்படின்னா உங்கள் டொமைன் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டோ சரி டொமைனோ சரி பெனால்ட்டி விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சடனாக வந்து ஸ்பாம் ஸ்கோர் இல்லாத டொமைனுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறி இருக்குன்னா பெனால்ட்டி விழுந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் நம்மளோட ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? அப்போ இதுதான் அதாவது கோர் அப்டேட்ன்றது இப்படி தான் வருமா, இப்படி வந்துச்சுன்னா இப்படிலாம் நடக்குமானா? ஆமாம் நண்பா, கோர் அப்டேட் வந்தாலே சரி எப்படியாப்பட்ட வெப்சைட்டுமே வந்து கீழே வரும். ஓகே, கீழே வரும்னா பொசிஷன் நம்பர் 1ல் இருக்கக்கூடியது நம்பர் 3க்கு வரலாம், நம்பர் 3ல் இருக்கக்கூடியது நம்பர் 1க்கு போகலாம். இது போல் சுவிட்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்ம பேக் லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா என்ன ஆகுனா நம்ம வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து அகைன் வந்து கொண்டு போய் நிறுத்த முடியும். புரியுதுங்களா? ஸோ இது விஷயம் தெரிஞ்சவங்க வந்து பண்ணுவாங்க. அதே போல் டாப் 10க்குள்ளே வரக்கூடிய எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, போய்ட்டு டொமைனுக்கான ஏஜ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். 15 வருஷத்துலேருந்து மினிமமாக 25 வருஷமாச்சும் இருக்கும். மினிமமாக ஏஜ் நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு 1 மில்லியன் பேக் லிங்க் வச்சுருப்பாங்க, 6 லேக் பேக் லிங்க் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்தராக வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மினிமமாக 3000 பேக் லிங்க் 5000 பேக் லிங்க் இது போல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த வீடியோஸ் கூட 1 மில்லியன் பேக் லிங்க் அவங்க வெப்சைட்டுக்கு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேக் லிங்க் நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தலாம் மாட்டாங்க. ஒவ்வொரு மாதம் இதுக்குன்னு சம் அமௌண்ட் ஒதுக்கி அதாவது எப்படி சொல்கிறது, மினிமமாக 5000 ஒதுக்குவாங்க அவங்க வெப்சைட். ஏன்னா அவங்க வெப்சைட்டுக்கு ஃபார் மந்த்துக்கு வந்து 3 to 5 லேக் விசிட்டர் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு மந்த் ரெவன்யூவே வந்து $500 $700 வரைக்கும் அச்சீவ் பண்ணுவாங்க. அப்படி வர வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணாத இருப்பீங்களா? கான்செப்ட் புரியுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ நீங்கள் வந்து இனிஷியலில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக நீங்கள் லாங் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட் இருந்தே தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பேக் லிங்க்ன்றது ஒன்று எடுத்தே ஆகணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அது இல்லாமல் பேக் லிங்க் பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பேக் லிங்க் பில்டு பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் பேஜ் கேட்டகரி எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேவா, உங்கள் வெப்சைட்டை நீ பப்ளிஷ் பண்ண உடனே வந்து இன்டெக்ஸிங் ஆகாது. ஆனால் நீ பேக் லிங்க் பில்டு பண்ணுற பார்த்தியா அந்த வெப்சைட்டில் வந்து க்ரோலிங்ன்றது ஒன்று நடக்க இல்லையா, ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸு அல்லது 24 ஹவர்ஸுக்கு அந்த க்ரோலிங்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிடும். ஸோ க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆன உடனே நீ எந்த போஸ்ட் போட்டாலுமே சரி அடுத்து 1 ஹவருக்குள்ளே இன்டெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கான்செப்ட் புரியுதா? ஸோ க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆனாலே உங்கள் வெப்சைட்டு மேலே வர ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? இதுதான் ட்ரிக்கு. ஸோ பேக் லிங்க் வந்து பில்டு பண்ணுங்கள். தென் ப்ரோ அப்போ உங்களுடைய பர்சனல் வெப்சைட்டுக்குள்ள எவ்வளோ வச்சுருக்குன்னு சொல்லி கேட்கலாம் நண்பா. கண்டிப்பாக ஒன் டே நான் சொல்கிறேன் எவ்வளோ பேக் லிங்க் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் காமிச்சாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ என்னோடய mrfull.com அது எப்போ நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். யாருமே அவங்களுடைய டொமைன் நேம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி சொல்கிறதுக்கு என்ன, நான் இங்கேயே உங்களுக்கு வந்து போட்டே காமிச்சிடறேனே, இது வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது எனக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள்.
ஏன்னா வந்து நம்ம டொமைன் நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக நம்ம எப்போ டொமைனுக்கு வந்து வேலை செஞ்சோம், எப்போ பேக்லிங்க் அப்டேட் ஆச்சு, எல்லாமே நம்ம வந்து சேனலில் வீடியோஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கேன். கொடுக்காமலாம் கிடையாது, நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு என்னோட டொமைன் நேம் நான் அந்த இடத்த போட்டு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா. டொமைன் அத்தாரிட்டி 58 வச்சுருக்கேன். ஓகேங்களா. டொமைனுக்கான ஏஜ் 3 வருஷம் 67 நாள் இன்னையோட ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த 3 இயர்ஸில் வந்து எப்படி சொல்கிறது, இது இந்த டொமைன் அத்தாரிட்டின்றதை நம்ம எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா, ரொம்பவே ஷார்ட் அண்ட் டேபிள் நான் கொண்டு வந்துட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க்கிங் அது எல்லாமே ஸ்பாம் ஸ்கோர் பாருங்கள். இது வரைக்கும் 3 வருஷத்தில் ஒன் டைம் கூட ஸ்பாம் ஸ்கோர் நம்மளுக்கு இறந்து கிடையாது. ஓகேங்களா. குவாலிட்டி பேக்லிங் சைஸ் 889 இருக்கா. தென் பேக்லிங் சைஸ் 9000 பேக்லிங்க் இருக்குது. என்ன ஒரு 9000 பேக்லிங்க் இருக்குது, குவாலிட்டியில் தனியாக காட்டுது, அங்கே தனியாக காட்டுதுன்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்க. இது வேறு இது வேறு. ஓகேங்களா. 9000 பேக்லிங்க்ன்றது வந்து இது காமனாக வரும். ஓகேங்களா. காமனாக 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு இந்த டொமைன் அத்தாரிட்டி அதாவது மீடியம் ஆவரேஜ் லெவலில் இருக்கக்கூடியது கணக்கில் எடுத்துக்கும். ஓகேவா. குவாலிட்டின்றது என்னுடைய பொசிஷன், இந்த டொமைன் அத்தாரிட்டி 30லேருந்து 40 இந்த பொசிஷனில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த குவாலிட்டிக்குள்ளே கணக்கில் வந்துடும். புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிட்டு இருக்கேன். கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். சரிங்களா. தென் அதே போல் இப்போ என்னுடைய வெப்சைட்டுக்கு இந்த டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணி காமிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ நான் வந்து இதுலேயுமே செக் பண்ணி காமிச்சிடறேன். நம்ம வெப்சைட்டுக்கு எப்போ இருந்து வந்து இந்த டொமைன் அத்தாரிட்டின்றது இருக்குது அப்படின்றது. சரிங்களா. தென் ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்தாச்சு. மோட்டார் சைக்கிள் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே. வெரிஃபை கொடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்ததாக செக் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தெரியுதுங்களா. ஸோ இந்த இடத்த பாருங்கள், டொமைனுக்கான URL ஓகே வந்துடுச்சுங்களா. ஸோ நல்லா பாருங்கள், டொமைன் லான்ச் ஆனது ஓகேங்களா 2022 8வது மாதத்துலேருந்து கணக்கு வருதுங்களா. ஸோ பாருங்கள் 2000 அது ரீசெண்டாகவே வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் 1 இயர் நம்ம வேலையை செய்ய கிடையாது. ஓகேவா. 2023 8வது மாதத்தில் வேலை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே கெயின் தான், ஒரே புஷ்அப் தான். ஆவரேஜ் பண்ணி 45 50 55 கிட்டத்தட்ட வந்திருக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகேவா. தெரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது. ஏன்னா நம்மளது வந்து அந்த ஃப்ளெக்சிபிள்ன்றதே இல்லாததுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம அப்பப்போ பேக்லிங்காக வேலை செய்கிறோன்றது அர்த்தம். அதே போல் அப்டேட் வைஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 8வது மாதத்துலேருந்து 4 5 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் சடனாக வந்து 54. ஏன்னா நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் 56 57 58 அப்படியே கண்டினியூ ஆகிருக்கா. அப்புறம் 59 வந்து மறுபடியும் 1 மட்டும் கம்மியாக இருக்குது 58. ஓகேங்களா. இது வந்து பெருசு கிடையாது. நமக்கு வந்து நான் நினச்சேன்னா இன்றைக்கே வந்து அது 90 வரைக்கும் கூட என்னால் எடுத்துகிட்டு போய் நிறுத்த முடியும். புரியுதுங்களா. பட் ஆனால் இங்கே வந்து ஒர்க்கிங் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. மெத்தடுனா கண்டென்ட் இருக்கணும், கீவேர்ட்ஸ் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். சும்மா பேருக்கு நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அது. ஓகேங்களா. ஸோ எப்படி ஒரு வெப்சைட்டுக்கு வேலை செய்யணுன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு இது போல் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்டு பண்ணோம் அப்படின்னா மினிமமாக வந்து நீங்கள் 1000 பேக்லிங்க் வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம். 1000 பேக்லிங்க் 1000 ரூபா நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இது போக நம்ம ஆஃபர்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் நண்பா. ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக கால் பண்ணுங்க வந்து சொல்கிறேன். தென் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்லையுமே இருக்குது, தெரிஞ்சுக்குங்க பார்த்து. தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். தென் பேக்லிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு பேக்லிங்க் 1 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். மினிமம் 1000 பேக்லிங்க் வந்து எடுத்துக்கலாம். வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரீமியமாக. 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபாய் 15000 ரூபாய் 25000 ரூபாய் 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 3 பேக்கேஜில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கான நீடுக்கு பொறுத்து உங்களுடைய ஒர்க்கிங் அதாவது வெப்சைட் வந்து பில்டு செய்து தரப்படும். இது வந்து இன்னுமே ப்ரொஃபஷனலாக அதாவது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து காலேஜ் ரன் பண்ணுறேன், நான் வந்து ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து பிஸ்னஸ் வச்சுருக்கேன், நான் வந்து ஹோட்டல் வச்சுருக்கேன், நான் வந்து பிளாகிங் வெப்சைட் வச்சுருக்கேன். அது போல் அது வெப்சைட்னா பிளாகிங் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் மாதிரி சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா. இது போல் உங்களுடைய நீடுக்கு பொறுத்து வெப்சைட்டுடைய காஸ்ட் சேஞ்சஸ் ஆகும். 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஹூ காமர்ஸ் வேணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏன்னா இப்போ ஹூ காமர்ஸ்னால் பேமெண்ட் கேட்வேலாம் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கெலாம் தனித்தனி அமௌண்ட்டு. ஓகேங்களா. இந்த 7000 ரூபாய் 15,000 25,000ன்றது பேசிக் பேக்கேஜ். ஓகேங்களா. ப்ரோ 25,000ன்றது ஒரு பேசிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. 25,000 பேக்கேஜில் உங்கள் வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் இன்க்ளூட் கவர் அப் செய்யப்படும். ஓகேங்களா. 15,000 பேக்கேஜில் எஜுகேஷன் ஃபார் ஒன்லி சொல்லி கொடுப்பேன், அவ்வளோதான். 7,000 பேக்கேஜ்ன்றது உங்கள் வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு லைவ் கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். இது போக உங்கள் வெப்சைட்டுக்கு இது போல்
டொமைன் அத்தாரிட்டி வந்து 50க்கு மேலே கொண்டு போகணும், டொமைன் ரேட்டிங் வந்து 50க்கு மேலே கொண்டு போகணும் அப்படின்னாலுமே என்னால் பண்ணித்தர முடியும். அதுக்கு தனித்தனி பேக்கேஜ் நண்பா. தென் வெப்சைட்டுக்கு வந்து ப்ரோ எனக்கு எஸ்இஓலாம் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து சைடு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா, எனக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் உங்ககிட்ட இருக்கா, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் 2000 கொடுத்துட்ருக்கோம். இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா. தென் உங்களுக்கு வந்து வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா. ஒன் டைம் கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூடு, டெலகிராம் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உனக்கு டவுட் இருக்குன்னா டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. ஒன்று, அதே போல் உனக்கு எதனா சர்வீஸ் வேணுமா, நீ பேசிக்காக ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கிப்பார். அந்த ஒரு ஆர்டிக்கல் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா நீ வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து வாங்க எங்கிட்ட. அதே போல் பேக்லிங்க் வேணுமா, 1000 பேக்லிங்க் கொடு. அந்த 1000 பேக்லிங்க் நான் கரெக்டாக ஒர்க்கு முடிச்சு கொடுக்குறேன்னா அடுத்த ஆர்டர்ஸ் கொடு. உனக்கு ஒரு வெப்சைட் வேணுமா, வெப்சைட் வந்து ஃபர்தராக நான் உனக்கு வந்து நான் 3 பேக்கேஜ், இந்த 7000 ரூபாய் 15 இருக்க பேக்கேஜுக்கு வந்து ரெஃபரன்ஸ் என்ன தெரியுமா, நீ 1 இயர் கற்றுக்கணும். ஓகேவா. வெப்சைட்னா என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு போஸ்ட் எப்படி போகிறது, ஒரு போஸ்ட் எப்படி ரேங்க் பண்ணுறது, நம்மளுடைய காம்படிட்டர் யார், நம்ம எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணோம், நம்ம எந்தெந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணோம், தென் நமக்கு எவ்வளோ பேர் காம்படிட்டர் இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம அவங்கள பீட் பண்ணி மேலே வருதுன்னு சொல்லிட்டு நீ ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணணும். இங்கே லேர்ன் பண்ணாவே நீ எப்படி சொல்கிறது, 25 ரூபா கொடுத்து ஒரு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப நேரம் ஆகாது. புரியுதுங்களா. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் பண்ண தெரியணும். ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நீ வந்து 25 ரூபா கொடுத்துட்டு உங்கள் வெப்சைட்டுக்கு நான் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா வச்சுக்கேன், உனக்கு ஒர்க் பண்ணவே தெரியல, வேஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சிக்கொண்டே நீ. ஓகேங்களா. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு யாரும் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா. யாருமே இங்கே ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ப்ரொஃபஷனலாக பேக் கண்ட்ரில் வந்து வெப்சைட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. தென் மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.